India's most preferred retirement community, Ananya's Nana Nani Home, Coimbatore, a paradise for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்துக்களை தவிர வேற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் பணிபுரியக்கூடாது என்ற சர்ச்சை கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்து வந்தது. சந்திரபாபு நாயுடு முதல்வரான பிறகு கடந்த ஆண்டு அறங்காவலர் குழு கூட்டம் நடந்தது. வேற்று மதத்தைச் சேர்ந்த ஊழியர்களை விருப்ப ஓய்வில் அனுப்புவது அல்லது அரசு சார்ந்த மற்ற துறைகளுக்கு பணியிட மாற்றம் செய்வது என முடிவெடுக்கப்பட்டது. இந்நிலையில் தேவஸ்தானத்தில் தரக்கட்டுப்பாடு பிரிவு துணை செயற்பொறியாளர் எலிஜர், பாலாஜி எலும்பு மருத்துவமனையில் பணிபுரியும் நர்ஸ் ரோசி, மருந்தாளர் பிரேமாவதி, எஸ்வி ஆயுர்வேத மருந்தகத்தில் டாக்டராக பணிபுரிந்து வந்த அசுந்தா ஆகிய 4 ஊழியர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி வருவதாக குற்றச்சாட்டு வந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன் இந்து சான்றிதழை காட்டி வேலைக்கு சேர்ந்த இவர்கள் தேவாலயத்துக்கு சென்று வருவது வீடியோ ஆதாரங்கள் மூலம் உறுதியானது. விஜிலன்ஸ் அதிகாரிகள் நடத்திய விசாரணையிலும் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவது தெரியவந்தது. இதன் மூலம் திருமலை திருப்பதி தேவஸ்தான நடத்தை விதிகளை பின்பற்றவில்லை, இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஊழியர்களாக கடமையாற்றவில்லை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஒரு டாக்டர் உட்பட 4 ஊழியர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. தேவஸ்தானத்தில் இந்து அல்லாத 7 ஊழியர்கள் இதுவரை பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் 16,000 ஊழியர்கள் வேலை பார்க்கின்றனர். இவர்களில் 1000 பேர் பிற மதத்தவர்கள் என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என மத்திய உள்துறை இணை அமைச்சர் பண்டி சஞ்சய் குமார் சமீபத்தில் கூறினார்.